வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபார்மேட்ல கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலில் அப்படிங்கிற லேபில் பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸைஸ் 8 பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லேப் எக்ஸைஸ் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் இந்த மல்டிமீடியா சிஸ்டம்னுடைய 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற லேப் எக்ஸைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க. பட் யாரும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா பண்ணீங்கன்னா தான் நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சி நாங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் நல்ல ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி இந்த சேனலினுடைய வீடியோஸில் உங்களுடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுங்க. சரியா? நாங்கள் போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலினுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கறதுல உங்களுடைய கமெண்ட் என்னவோ அந்த கமெண்ட் வந்து கொடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து எக்ஸர்சைஸ் 8 பத்தி நம்ம வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 8வது எக்ஸர்சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஏ சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் டே வித் டிஃபரெண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் யூசிங் சூட்டபிள் சாஃப்ட்வேர். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரெடி பண்றதுக்கு நான் வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து டிசைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து தெளிவா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டத்துல உங்களுடைய ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லாம இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணி இப்போ அந்த இந்த ஃபோட்டோஷாப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் சரி, கொஞ்சம் வீடியோ பெருசா போகும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் சொல்றேன். சொல்றத கொஞ்சம் கரெக்ட்டா கேட்டுக்கோங்க. சரிங்களா? நியூ ஃபைல்ல போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சைஸ் நீங்க ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்னுடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க குடுத்துக்கோங்க. உங்களுடைய சைஸ் வித் ஹைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, வித் ஹைட் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் சும்மா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு A4 சைஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்றது எப்படி அப்படின்னு மட்டும் சொல்றேன். சரிங்களா? நான் A4 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். குடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டிசைன் இந்த மாரி நமக்கு ஒரு A4 ஷீட் வந்து பிளாங்கா வந்து ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இத நான் என்ன பண்ண போறேன், சர்டிஃபிகேட் டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திருப்பிக்கிறேன். சரிங்களா? திருப்புறதுக்காக எப்படி திருப்புறது, இமேஜ் அப்படிங்கிறதுல போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல 90 டிகிரி CW அப்படின்னு சொல்லி இருக்கும். இத குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி திரும்பிருச்சு. ஸோ இப்ப மவுஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கும். அத நீங்க மேல கீழ மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A4 சைஸ் பேப்பர் வந்து பெருசா அல்லது சின்னதாவோ நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் பெருசு பண்றதா பெருசு பண்ணிக்கோங்க. இல்ல சின்னதா இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்க சின்னதா வச்சுக்கோங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் என்னவோ அந்த கன்வீனியன்ட்க்கு நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாரி நான் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்க்கு நீங்க என்ன நீங்க ஸ்டைல் குடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு டிசைன் மாரி நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த சர்டிஃபிகேட் நான் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பண்ணணும். இதே மாரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய ஓன் டிசைன் நீங்க எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சும்மா ஒரு டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய டூல்ஸ்லாம் இருக்கு. இதுல வந்து பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துக்கிட்டு, நான் ஒரு சின்ன டிசைனுக்காக இந்த பென் டூல் யூஸ் பண்றேன். சரிங்களா? இந்த டாப் கார்னர்ல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி இதுல வந்து ஒரு பாதியில வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கீழ வந்துட்டு, நான் இத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சரியா? ஏன்னா அந்த டிசைனுக்காக நான் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு, இத கொஞ்சம் இந்த இதுக்கு நேரா இல்லாம கொஞ்சம் தள்ளி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸ கிளிக் பண்ணிட்டு விடாதீங்க. மவுஸ கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி இழுங்க. இழுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு வளைவு மாரி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாரி வளைவு மாரி கிடைக்குதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாரி நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா சின்ன டிசைன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வேற மாரி டிசைன் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் இந்த மாரி குடுத்துட்டேன். சரிங்களா? குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இந்த மாரி உங்களுக்கு ஒரு கர்வ் மாரி உங்களுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டா பிரஸ் பண்ணீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல வச்சு ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா இழுத்த லைன் வந்து உங்களுக்கு எரேஸ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுங்க, இன்னும் இந்த பக்கம், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மூலையில இருக்கு இல்லையா? இந்த மூலைய கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த கார்னர். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து வந்துரும். இப்ப உங்களுக்கு ஒயிட் கலரா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியல. நான் வந்து கலர் வந்து வேற கலர் வேணும் அப்படின்னா, கலர் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு லேயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒயிட்டா இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல லேயர்ல பாருங்க. இந்த இடத்துல
இந்த ஷேப் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் இந்த ஒயிட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ற 2 தடவை வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கலர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த கலர் வந்து வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான். இது ஒரு சும்மா டிசைன். ஸோ இது என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இன்னொரு காப்பி எடுங்க. இன்னொரு காப்பி எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி ஆகும். சரிங்களா? கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி ஆகும். இன்னொரு காப்பி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஏரோ மார்க் லெஃப்ட் சைடு, ரைட் சைடுல இருக்கிற ஏரோ மார்க் பிரஸ் பண்ணா கூட உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? மூவ் பண்ணி வச்சுட்டு, இப்ப ஏற்கனவே இருந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா? ஷேப்பு ஃபர்ஸ்ட்ல, அத அப்படியே மேல தூக்கி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட்ல அது இருக்கிற மாரியும், இது 2வதா இருக்கிற மாரியும். பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஷேப் மாரி வந்திருக்கும். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல மேல பாருங்க, ஒப்பாசிட்டி அதுக்கப்புறம் ஃபில் அப்படின்னு இருக்கு. இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத வேணா அப்படியே குறைங்க. சாரி. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம காப்பி பண்ணி போட்ட லேயர் வந்து என்ன பண்ணுங்க, அந்த லேயரினுடைய ஒப்பாசிட்டி அப்படியே குறைங்க. சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இல்ல இந்த இதை வேணா கூட நீங்க குறைங்க, இந்த ஒப்பாசிட்டி. சரிங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு லைட்டா டிஃபரன்ஸ் வந்து தெரியுதா? அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வந்து தேவைப்பட்டா இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் டிசைன் போடணும் அப்படின்னா நான் சொல்ல வரலங்க, உங்களுடைய விருப்பம். நான் சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கேன். சரி, இதே மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய விருப்பம். நீங்க எப்படி டிசைன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க. சரிங்க? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வரும். இதை வேணாக்க நீங்க இன்னும் பெருசு பண்ணி கூட வைக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மூவ் பண்ணி கூட நீங்க பெருசு பண்ணி வைக்கலாம். உங்களுடைய விருப்பம். நீங்க தேவைப்பட்டா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதுல வேற ஏதாவது நீங்க டிசைன் பண்றதா இருந்தால் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து கொண்டு வந்து போட போறேன். ஓப்பன். ஒரு இமேஜ் வந்து எடுத்துட்டு வந்து போறேன். இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இமேஜ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை எடுத்து வந்து போட்டுறேன். இந்த இமேஜ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல எனக்கு வந்து இந்த இமேஜ் மட்டும் தான், இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த விளையாடுறாங்க இல்லைங்களா, அது மட்டும் தான் வேணும். பேக்ரவுண்ட்ல வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த மேஜிக் வேண்ட் டூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இங்க உள்ள கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு இப்போ இது என்ன செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கும். எனக்கு வந்து இந்த இமேஜஸ் தான் வேணும். அதனால இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் இன்வர்ஸ்னு கொடுங்க. இப்போ எனக்கு இந்த உள்ள இருக்கிற இமேஜஸ் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஏற்கனவே அந்த இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுல கொண்டாந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுல கொண்டாந்து பேஸ்ட் கொடுங்க. இப்போ பேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை உங்களுக்கு அந்த சைஸ் எவ்வளவு பெருசு வேணுமோ நீங்க வந்து பெருசா இந்த இமேஜ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டா தான் தெரியணும், இந்த சர்டிபிகேட்டோட பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த லேயர் ஒன்ல தான் இப்போ நீங்க கொண்டாந்து போட்டிருக்கீங்க. சரிங்களா? இதுல இந்த ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது அப்படியே குறையும். இப்போ ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட்டினுடைய பேக்ரவுண்ட்ல அப்படியே அது தெரியுற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வரும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்ல இந்த ஃபில் அப்படிங்கிறதுல வச்சா கூட நீங்க பாருங்க, இந்த ஃபில் அல்லது ஒப்பாசிட்டி இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதுல வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வேணா விட்டுருங்க, இந்த ஃபில் அப்படிங்கிறது வேணா நீங்க குறைச்சிக்கோங்க. ரெண்டுலயும் உங்களுக்கு எது வேணுமோ, எந்த இதுவோ அதை அப்படியே குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு பாருங்க பேக்ரவுண்ட்ல அந்த இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து நான் இன்னொரு இமேஜ் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓப்பன். சரிங்களா? இது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கு. இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா ஓப்பன் கொடுங்க.
கொடுத்துட்டு இப்போ இது அதே மாதிரி தான் இந்த மேஜிக் கண்ட்ரோலையே கிளிக் பண்ணுங்க. இப்போ இது வெளியில் இருக்கிறது செலக்ட் ஆயிருக்கும். ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் இன்வெர்ஸ் கொடுங்க. காப்பி பண்ணுங்க. உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல கொண்டாந்து பேஸ்ட் கொடுங்க. இப்போ வந்துருச்சு. இதுல கண்ட்ரோல் டீ கொடுங்க. டீ கொடுத்துட்டு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணுங்க அல்லது மூவ் பண்ணி வேற எங்கேயாவது நான் வைக்கிறேன். சப்போஸ் நான் எனக்கு இங்க வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்க வைக்கிறோம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. டிசைன் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி வந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், இன்னொரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜையும் எடுத்துட்டு வந்து இன்னொரு வச்சுக்கிறேன். இன்னொரு இமேஜ் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றேன். இந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். ஓப்பன். இந்த இமேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மேஜிக் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் இன்வெர்ஸ் கொடுங்க. இப்போ இந்த இமேஜ் செலக்ட் ஆகிறோம். கண்ட்ரோல் சி கொடுங்க. இப்போ நம்மளுடைய இந்த இமேஜ்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இந்த இமேஜ் உங்களுக்கு எங்க வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இவ்வளவுதான். இந்த மாதிரி போட்டாச்சு. இனி இதுக்குள்ள வந்து மெசேஜ் என்ன வந்து அந்த சர்டிபிகேட்ல நீங்க பிரிண்ட் பண்ண வைக்கணும். சரிங்க, அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு அதுல சர்டிபிகேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்டிபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு போடுறேன். இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா வியூல போயிட்டு கைடு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். நியூ கைடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ எழுதக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக அலைன் ஆயிருக்கா அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறதுக்காக கைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மேட்ரு எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து நம்ம ஓரளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக மட்டும்தான். இது தேவைன்னா வைங்க, இல்லைன்னா இது வந்து வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. சரிங்களா? நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எங்க வெர்டிகலா உங்களுக்கு அந்த இது ட்ரா பண்ணுமா, ஹரிசாண்டலா ட்ரா பண்ணுமா, எந்த பொசிஷன்ல ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கொடுங்க. நான் எனக்கு வெர்டிகலா ஒரு 10 சென்டிமீட்டர்ல ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கோடு வந்துருக்கா. ஸோ இதுதான். ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். எங்க வேணுமோ அங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொன்று வேணுமா, மறுபடியும் நியூ கைடு. இது ஒரு 25ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்திருக்கு. இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நியூ கைடு ஹரிசாண்டல்ல எனக்கு வேணும் ஒரு 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். இந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் இதுவும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி கைடில் போயிட்டு நியூன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஹரிசாண்டல்ல ஒரு 30 சென்டிமீட்டர்னு கொடுக்குறேன். 30 சென்டிமீட்டர் கீழே போயிடுச்சு. நியூ நியூ கைடு ஒரு 20 சென்டிமீட்டர் ஹரிசாண்டல் இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்கு மேலே ரைட்டு இந்த இடத்துல இருந்தால் கூட ஓகே அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்றீங்க, இல்லை இது தேவைப்பட்டா இன்னும் இந்த கூட தள்ளி கூட வச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் டைப் பண்றேன் சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சர்டிஃபிகேட் அச்சீவ்மெண்ட் நான் இங்கிருந்து என்ன பண்றீங்க கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி இந்த கட்டை வரைக்கும் விடுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த சென்டரா டிஸ்பிளே பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ உள்ள வந்து கிளிக் பண்ணிட்டு 2 தடவை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன உள்ள டிஸ்பிளே ஆகணும், சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ அது கலர் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அது தெரியல சரியா. ஸோ அதனால கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட்டு, இந்த ப்ளூ. ஸோ இப்போ கலர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் சென்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்டரா வேணும்னா எந்த இடத்துல சென்டர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல சென்டரா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சென்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ சென்டருக்கு பாருங்க, இந்த இடத்துல சென்டர் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்துடும்.
சரிங்களா? இது மாரி வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா இது ஏதாவது டிசைன் மாரி குடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கிரியேட் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இதுல பாருங்க ஆர்க் இந்த மாரி நெறையலாம் டிசைன்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த மாரி வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப ஆர்க்ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு, அது அந்த மாரி ரொம்ப வளைஞ்சுகிட்டு போகுது. ஸோ அந்த மாரி ரொம்ப வளைவு வேணாம். லேசா வளைஞ்ச மாரி இருந்தா போதும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி குடுத்துக்கோங்க. ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாரி நெறைய இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் உங்களுக்கு என்ன மாரி ஃபாண்ட் வந்து வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, ஓகே. நல்லா இருக்குன்னா விட்டுருங்க. இதுல சைஸ் மாத்திக்கோங்க. ஸோ 32 ஸோ இந்த மாரி. ஏத்தான் குடுக்கணும்னா நான் சொல்ல வரல. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஓகே குடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சரிங்களா, இந்த மாரி வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி போட்டுர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தது மேட்டர் என்ன நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. திஸ் சர்டிஃபிகேட் இஸ் அவார்டட் டு அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன கலர்ல அது வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் ஒரு பிளாக் கலர்ல வேணும்னு நினைக்கிறேன்னா பிளாக் கலர் செட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் வந்து டைப் பண்றேன். சர்டிஃபிகேட் அவார்டட் டு சென்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. எனக்கு பிளாக் கலர் வேணும்னு நினைக்கிறேன். பிளாக் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட விருப்பம் தான். நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ல வரல. உங்களுடைய விருப்பம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேராகவே வரும் லைன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்டர் அடுத்தது வந்து இன்னும் என்ன நீங்கள் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ இல்லை இந்த இதை வேணால் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சரிங்களா? என்னது இந்த பார் வேணால் நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கோங்க உங்களுக்கு வசதியாக. ஏன்னா இந்த மேட்டர் டைப் பண்ணோம் அப்படிங்கிறனால இங்கிருந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபார் திஸ்
இது கொஞ்சம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அது ஒரு 20ன்னு வைக்கிறேன். 20 அதனால ஒரு 17 வச்சுக்கிறேன் பால். அவார்டு டிஸ் ஆன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதையும் டைப் பண்ணலாம். அவார்டு டிஸ் ஒரு டேஷ் ஒரு டேஷ். சரிங்களா? ஸோ ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசரு கோச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்கனைசர் ஆர்கனைசர். அதே மாதிரி அடுத்தது வேற பார்த்தீங்கன்னா கோச்சு. ஸோ ஆர்கனைசருக்கு ஒரு கோடு நம்ம சுட்டு பிடிச்சிட்டு போடுவோம் சைனுக்காக. அதே மாதிரி கோச்சுக்கும் சுட்டு பிடிச்சிட்டு அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது மட்டும் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் மட்டும் சாரி அந்த லைன் நம்ம எங்கே போட்டிருக்கிறோம்னு பாருங்க. இங்கே போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது திஸ் அவார்டு திஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கோம். அதையும் அந்த லேயரை செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் அந்தந்த லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். நீங்கள் எடுத்து மூவ் பண்ணி வைக்க முடியும். இல்லை அப்படின்னா வைக்க முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கைடு லைன்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன்லாம் தூக்கிட்டுருங்க. வியூவில் போயிட்டு கிளியர் கைட்லைன்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், சர்டிஃபிகேட் தான் திஸ் சர்டிஃபிகேட் இஸ் அவார்டட் டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னா இல்லை, இது ஒரு டிசைன் மாடல், அவ்வளோதான்.
அதனால நீங்க எப்படி வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த எக்ஸர்சைஸ் வந்து இவ்வளவுதாங்க. சிம்பிளா சிம்பிளா இன்னும் வந்து நீங்க சிம்பிளா கூட முடிச்சுக்கலாம். சரி அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட்ல வந்து உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.